இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாயங்களே அழிச்சிடாதீங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். கொஞ்சம் இடத்துல விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தில் ஏழைங்க வயிற்று அடிக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து கிரஷர் அமைச்சிட்டு இருக்காங்க. நிலம் பாதிக்கப்படும், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அந்த இடத்துல கிரஷரே வரக்கூடாது. கிரஷர் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் சுற்றி எல்லாம் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்படி அதை மீறி அந்த இடத்துல விவசாய நிலம் அந்த இடத்துல கிரஷர் வந்துச்சுன்னா இந்த போராட்டம் இதுக்கு மேலே பெருசாக தான் இருக்கும். வணக்கங்க, நாங்கள் கவுல்பாளையம் கிராமத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என் பேர் மஞ்சுளா. எங்கள் ஊரை சுற்றி வந்து ஃபுல்லாக கிரஷர் தான் அமைச்சிருக்கு. கவுல்பாளையம் ஃபுல்லாகவே கிரஷர், லாரி, இந்த பிரச்சனை தான். ஒரே மாசு தான், காற்று மாசுபாடு தான் ஏற்பட்டுருக்கு. கொஞ்சம் இடத்துல விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தில் ஏழைங்க வயிற்று அடிக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து கிரஷர் அமைச்சிட்டு இருக்காங்க. நிலம் பாதிக்கப்படும், எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்படி கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இன்னும் அரசாங்கம் எந்த முடிவும் சொல்லவே இல்லை. அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க, கிரஷர் தொடங்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் செங்குணம் பாதையில் கிரஷர் இன்னைக்கு வேலை பூஜை போட்டிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் சொல்லி பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றும் சரியான முடிவு கிடைக்கல. அதனால நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணிட்டு இருக்கோம். அரசாங்கம் இதுக்கு நல்ல முடிவு தரணும். அந்த இடத்துல கிரஷரே வரக்கூடாது. கிரஷர் வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள் சுற்றி எல்லாம் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அப்படி அதை மீறி அந்த இடத்துல விவசாய நிலம் அந்த இடத்துல கிரஷர் வந்துச்சுன்னா இந்த போராட்டம் இதுக்கு மேலே பெருசாக தான் இருக்கும். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அரசாங்கம் தான் முடிவு சொல்லணும். அதுக்காக இப்போ நாங்கள் சாலையில் மறியல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அரசாங்க அதிகாரி இங்கே வந்து எங்களுக்கான நல்ல தீர்வை தரணும். இல்லைன்னா போராட்டம் மேலும் மேலும் வலுவடைஞ்சிட்டு தான் போகும். நல்ல தீர்வை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. 2-3 டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்னும் சரியான தீர்வு தெரியலை. அதுக்காக ஒன்றும் கிடைக்கலன்றதான் நாங்கள் சாலை மறியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறமும் எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கலன்னா விவசாயிகள் இன்னும் பெருமளவில் போராட்டம் பண்ணுவாங்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாயங்களே அழிச்சிடாதீங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறோம். மஞ்சுளா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.